வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து போகி பொங்கல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து தலை பொங்கல் எங்களுக்கு. ஸோ அந்த பொங்கல் வச்சிட்ருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு. நான் தான் அடுப்புலாம் பற்ற வச்சேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். நானும் வந்து அடுப்புலாம் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பானையில் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுன்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க. எங்கள் வீட்டு பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. உங்கள் வீட்லேயும் பொங்கல் வந்து பொங்கிடுச்சான்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக பொங்கிச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படையெல்லாம் போட்டு சாமி வந்து பக்தி பலமாக கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நானும் வந்து கற்பூரம்லாம் ஏற்றி நானும் வந்து கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து சூரியனுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அதையும் நாங்கள் வெற்றிகரமாக பண்ணி முடித்தாச்சு. இந்த டைம் வந்து எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நான் சிரிச்சிட்ருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து பொங்கல் சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த வீடியோவில் நான் சிரிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த பொங்கல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி நல்லா அழகாக கோலம்லாம் போட்டாச்சு. என்னோடய கோலம் எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம் கோலம் போடுறேன். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து என் ஃப்ரெண்ட் என்னோடய ஸ்கூல்மேட் இவ. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர்னால நாங்கள் மீட் பண்ணோம் 2 பேரும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. இவளோட பேர் வந்து மித்ரா. இப்போலாம் சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு போனோம். எங்கள் ஊர்லலாம் மாட்டு பொங்கலுக்கு வந்து வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. அதுதான் இந்த வீடியோ.